நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. துதியை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான பரிமாணத்தை குறித்து இன்றைக்கு பார்க்க போறோம். அதற்குரிய வேத பகுதி ஆபகுக் 3வது அதிகாரம் வசனம் 18. ஆபகுக் சாப்டர் 3 verse 18. நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் இரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். கர்த்தருக்குள்ளார மகிழ்ச்சியா இருப்பதுங்கிறது தேவனை துதிக்கிறதுக்கான இன்னொரு பரிமாணமாக காணப்படுது. அவருக்குள்ளார எப்பொழுதுமே மகிழ்ந்து களி கூறுவேன்னு ஆபகுக் இங்க சொல்லியிருக்கிறாரே, இதை எந்த நிலையா இருந்தாலுங்கிறத இதற்கு முன்பாக இருக்கிற வசனத்தையும் சேர்த்து பார்க்கும்போது நம்மளால புரிந்து கொள்ள முடியும். இதற்கு முன்பாக இருக்கிற வசனத்துல அத்திமரம் துளிர்விடாமற் போனாலும், திராட்சை செடிகளில் பலம் உண்டாகாமற் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமற் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமற் போனாலும்னு சொல்லிட்டு அதற்கு பிற்பாடு நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன்னு சொல்லியிருக்காரு. இந்த பகுதியில் கொடுக்கப்பட்டிருக்க அத்தி மரம், திராட்சை செடி, ஒலிவ மரம் இது எல்லாமே தன்னுடைய பலனை கொடுக்கலனாலும், வயல்கள் தானியத்தை விளைவிக்கலனாலும், ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்தில் மாடு இல்லாமல் போனாலும் நான் எப்பொழுதும் சந்தோஷமா இருப்பேன்னு தீர்க்கதரிசி சொல்றாரு இல்லையா. இது எல்லாமே அந்த நாட்கள்ல இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்வாதார தேவையா இருந்தது. இப்படிப்பட்ட தேவைகள் இல்லாமற் போனாலும் ஒருவரால தேவனுக்குள்ளார மகிழ்ச்சியா இருக்க முடியும்னா அது எப்படிப்பட்ட நிலையை காண்பிக்குது? தேவனை பற்றி அறிகிற அறிவுல தேறின ஒரு மனநிலையை இது காண்பிக்கிறதா இருக்கு. அப்படி வாழ்க்கையில அடிப்படையான தேவைகள் சந்திக்கப்படாம இருக்கும்போது கூட நம்மால தேவனுக்குள்ளார மகிழ்ந்திருக்க முடியுமா? அவருடைய ரட்சிப்பை நினைத்து களி கூற முடியுமா? இப்படிப்பட்ட மனப்பக்குவத்துக்குள்ளார நம்மளால வர முடியுதுன்னா அதுவே நாம தேவனை நோக்கி செய்கிற உயரிய துதியாக இருக்கும். அப்படிப்பட்ட துதி செலுத்துகிற ஆபகுக் தீர்க்கதரிசி எதனால இப்படியான மகிழ்ச்சியோடு இருக்கிறாரு? அதை இதற்கு அடுத்தபடியா இருக்கிற 18வது வசனத்துல பார்க்கும்போது தெரியும். ஆண்டவராகிய கர்த்தர் என் பெலன், அவர் என் கால்களை மான்கால்களைப் போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். அப்படி அடிப்படை தேவைகள் கூட சந்திக்கப்படாம போனாலும் கர்த்தரே தனக்கு பெலனாக இருப்பதாகவும், அவர் தன்னுடைய கால்களை மான்கால்களை போலாக்கி உயர் ஸ்தலங்கள்ல தன்னை நடக்க பண்ணுவதாகவும் சொல்றாரு. இப்படி கர்த்தருக்குள்ளார நாம மகிழ்ந்திருக்கிறதுக்கு அவரே நம்முடைய பெலன்கிறத தெளிவாக புரிஞ்சிருக்கணும். இந்தபடியாகவே கர்த்தருக்குள்ளார எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கணும்னு பவுலடியாரும் பிலிப்பியர் 4வது அதிகாரம் 4வது வசனத்துல சொல்றாரு இல்லையா. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். எப்பொழுதும் கர்த்தருக்குள்ளார சந்தோஷமா இருக்கணும்னா அவரை அறிகிற அறிவின் மேன்மையில தேர்ந்தவர்களாக இருக்கணும். தேவனை பற்றி அறிந்தவர்களால மாத்திரம்தான் எப்பொழுதும் அவருக்குள்ளார சந்தோஷமாகவும் இருக்க முடியும். அப்படி கர்த்தருக்குள்ளார நாம எந்த நிலையிலும் சந்தோஷமா இருக்கிறதுக்கு அவரை பற்றி அறிகிற அறிவுல வளர்ந்திருக்கணும். அப்படி இருந்தோம்னா கர்த்தர் எதை செய்தாலும் நன்மைக்கு ஏதுவாகவே நடத்துறாருங்கிறத நம்மளால புரிந்து கொள்ள முடியும். இத சங்கீதம் 33வது அதிகாரம் 1 வசனத்திலையும், நீதிமான்களே கர்த்தருக்குள் களி கூறுங்கள், துதி செய்வது செம்மையானவர்களுக்கு தகும். இங்க சொல்லப்பட்டபடி கர்த்தருக்குள்ளார களி கூறும்போது செம்மையான துதி எழும்புவதாக இருக்கும். நாம மகிழ்ந்திருப்பதே தேவனை துதிக்கிற விதமாகவே இருக்கும். அப்படி அவருக்குள்ள மகிழ்ந்து அவருடைய பரிசுத்த நினைவு கூறுதலை கொண்டாடுங்கள்னு சொல்லி சங்கீதம் 97வது அதிகாரம் 12வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. இப்படி யாராலும் அருளி செய்ய முடியாத பரிசுத்தத்தை அவர் நமக்கு தந்திருக்கிறாரு. இதை தந்த தேவனுக்குள்ளார எப்பொழுதும் நாம மகிழ்ந்து களி கூற வேண்டியது அவசியமா இருக்கு இல்லையா. அப்படியாக எந்த ஒரு சூழ்நிலையும் நாம கர்த்தருக்குள்ளார மகிழ்ந்திருந்தோம்னா அதுவே கர்த்தருக்கு உயரிய துதியை செலுத்துவதற்கு ஏதுவாக இருக்கும். இப்படியான துதியை ஏற்பவர்களாகவே நாம் ஒவ்வொருத்தரும் இருக்கணுங்கிறதுக்காக இந்த பகுதிகள் நமக்கு காண்பிக்கப்பட்டிருக்கு. இதை அறிந்து கொண்டு கர்த்தருக்கு உயரிய துதியை செலுத்தும் விதமாக அவருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேளையில் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, உம்மை அறிகிற அறிவின் மேன்மையால உமக்கு உயரிய துதியை செலுத்துவது எப்பொழுதும் உமக்குள்ளார சந்தோஷமா இருப்பதுங்கிறத இந்த பகுதிகள் மூலமா எங்களுக்கு காண்பிச்சிருக்கீங்க தகப்பனே. அப்படியாக எங்களுடைய வாழ்க்கையில அடிப்படையான தேவைகள் காணப்படாமற் போனாலும் உமக்குள்ளார மகிழ்ந்திருந்த உம்முடைய ரட்சிப்பின் நிமித்தம் சந்தோஷப்பட்டு களி கூறணும் ராஜா. ஆம் தகப்பனே, நீர் எங்களுக்கு தந்த பரிசுத்த
நினைவு கூறுதலை கொண்டாடணும் தகப்பனே. அப்படியாகவே எங்களுடைய ஆத்மாவானது மீட்டுக் கொள்ளப்பட்டதுங்கிறத நாங்கள் உணர்வுள்ள இருதயத்தோடு பார்த்து எப்பொழுதும் உமக்குள்ளார மகிழ்ந்திருக்க தேவரீர் நவமான இருதயத்தை எங்களுக்கு தந்தரலுங்கப்பா. ஆம் ராஜா, நீரே எங்கள் பெலன், எங்கள் கால்களை மான் கால்களை போலாக்கி உயர் ஸ்தலங்கள்ல நிறுத்தக்கூடியவரா இருக்கிறீங்க ராஜா. அப்படிப்பட்ட தேவனுக்குள்ளார எப்பொழுதும் மகிழ்ந்திருக்க தேவரீர் எங்களை நடத்தி அருளுங்க. அப்படியே நீங்க நடத்த போகிற கிருபைக்காய் நன்றி. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.